அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். சிவனை சரணாகதி அடைவது உங்களுக்கு நன்மை. கடகராசிக்காரர்களுக்கு முதுகு வலி, சுளுக்கு போன்ற விஷயத்தில் அதீத கவனம். வழுக்கலான இடங்களில் சிறிது கவனம். வார்த்தைகளில் ஜவாப் ஜாமீன் கொடுத்துவிட்டு பிறகு அதற்காக பணத்திற்கு அலைவது தேவையா என்பதை யோசிக்கும். குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி, வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீதமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். பெரிய அளவு சந்தோஷம், பெரிய அளவு ஏற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு புதுமைப்படுத்துவது, புது முதலீடுகள் செய்வதெல்லாம் டக்கென்று ஏற்படும். குறிப்பாக ஆடி மாதம் வரை சிறிது மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது நன்மை. பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள் டக்கென்று ஷூட் ஆகலாம். அதனால் ஒரு மாதிரி பதட்டத்தை ஏற்படுத்தலாம். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை அதீத கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்வது நன்மை தரும். துணை அல்லது துணைவியார் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கண்டிப்பாக வேலைக்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிக்க பலவிதமான நன்மைகள், பலவிதமான சந்தோஷங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிகளில் கடகம் வரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டம் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் தரும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். கடகராசிக்காரர்கள் அர்ஜென்ட்டாக எடுக்கக்கூடிய முடிவு பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தும் என்பதை கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். உறவு முறையில், நட்பு முறையில் யாரிடத்திலும் பகைமை வேண்டாம். நிதானமாக பேசுங்கள். வேலையாட்கள் இடத்திலும் கோபதாபம் வேண்டாம். கண்டிப்பாக சிவமந்திரங்கள், இந்திராட்சி கவசம், சோத்திரமெல்லாம் கேட்பது சந்தோஷத்தை